ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி ரோட்டு சைடு காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த மசாலா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு அதில் முக்கால் பாகத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இதுக்கு காளான் யூஸ் பண்ணலை, முட்டைக்கோஸில் தான் செய்ய போகிறேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் கூட அரை கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்குறேன். அப்புறமா இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே இதை நல்லா பசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறமா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த முட்டைக்கோஸை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டு பொரிக்க வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்ட முட்டைக்கோஸை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கணும். ஃப்ரை பண்ண முட்டைக்கோசையும் ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அதில் பாதியை சேர்த்துட்டு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். தக்காளியும் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலாவையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டைக்கோசையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பொடியை நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தில் பாதியையும் மல்லி இலையும் மேலே தூவிக்கலாம். இப்போ நல்லா சுவையான ஈஸியான ரோட்டு சைடு காளான் மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.